வெல்கம் டு திரு சீசன். ஸோ அந்த வீடியோவில் பார்க்க போகிறது மைக்கேல் படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து மைக்கேல் ஜாக்சனோட பயோபிக் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இந்த படம் இப்போ டெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, மைக்கேல் ஜாக்சனுக்கு சின்ன வயசுலேருந்து காட்டுறாங்க அவர் எப்படி சக்ஸஸ் ஆனார் அப்படின்ற விஷயத்தை காட்டுறாங்க. பாதி தான் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். முக்கியமாக இந்த படத்தோட கேஸ்டிங் அவ்வளோ பெர்ஃபெக்ஷனோட சூப்பராக இருக்கு. அதுலேயும் ஜாஃபர் ஜாக்சன் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க, வேற லெவலா பண்ணிட்டாரு. மனுஷன் பிச்சு உதறிட்டாரு. அப்படியே மைக்கேல் ஜாக்சன் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இந்த ரோலுக்கு இவர் தானே பெர்ஃபெக்ட், நீ தான் இந்த ரோல் சூட் ஆவா அப்படின்ற அளவுக்கு செம்மையா பண்ணிட்டாரு பெர்ஃபெக்டா. அண்ட் இவர் மைக்கேல் ஜாக்சனோட அண்ணன் பையன் தான். ஸோ அப்படியே அவர் ஃபேஸ், அப்படியே அந்த லுக், அந்த மேனரிசம், அந்த எல்லாமே வந்துட்டு பெர்ஃபெக்டா சூப்பரா இருந்துச்சு. அந்த படத்தோட சாங்ஸ், பிஜிஎம், விஷுவல்ஸ், முக்கியமா சவுண்ட் ஒர்க்கு, டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே பிச்சு உதறிட்டாங்க. செம்ம ஸ்ட்ராங்கா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து செம்ம ஜாலியா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த படம் வந்து ஒரு மியூசிக் பேஸ் பண்ண படம் அப்படின்னாலே நிறைய இடங்கள்ல சாங்ஸ் வரும், நிறைய கான்செப்ட்ஸ்லாம் வரும். அது மேபி சில பேருக்கு மேபி வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கலாம். மற்றபடி வந்து இந்த படத்துல குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த படத்துக்கு அவ்வளவு கிரிட்டிசிசம், நெகட்டிவ் சத்தியமா தெரியல. படத்துல குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. அவ்வளவு பெர்ஃபெக்டா படத்தை சூப்பரா எடுத்திருக்காங்க. ஏன் இப்படி பண்றான்னு சத்தியமா தெரியல. இல்ல அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, இல்ல இதுக்கு மேல என்னடா வேணும் அப்படின்னு மாதிரி எனக்கு சத்தியமா தெரியல. மேபி சில பேருக்கு தோணிக்கலாம், என்னடா கொஞ்சம் தான் காட்டிருக்காங்களே அப்படின்னு. மொத்தமா ஒரே படமா எடுத்து முடிக்க முடியாதுல்ல. அப்படி எடுத்தோம்னா என்ன ரொம்ப லேக் இருக்கு, டூரேஷன் ரொம்ப இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வரதுனால படத்தை கரெக்டா 2 hours 10 minutes தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்ல இன்னும் நிறைய விஷயத்த காட்டுவாங்க. அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா எதிர்பார்க்கப்படுது. அதனால வந்துட்டு நான் இந்த படத்துக்கு எப்படி போனேன்னா, எந்த வித எக்ஸ்பர்ட்ஸ் இல்லாம, நான் ஒரு பெரிய மைக்கேல் ஜாக்சன் ஃபேன் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் வந்து எனக்கு ஒரு மைக்கேல் ஜாக்சன் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி அவரோட மூணு வாக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். ஸோ அதனாலேயே வந்து எந்த வித எக்ஸ்பர்ட்ஸ் இல்லாமல் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, சரி பிளாங்கா வந்து ஒரு படத்துக்கு போனோமா அப்படின்னு மைண்ட் நான் போனேன். நான் படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். அண்ட் இந்த படம் வந்து தமிழ் டப் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த படம் இங்கிலீஷ்ல மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். இங்கிலீஷ்ல பார்த்தனா தான் உங்களுக்கு கண்டிப்பா அந்த படத்தோட ஃபீல் நீங்க உணர முடியும். தமிழ் டப்பு அப்படி இப்படின்லாம் நினைச்சீங்கன்னா சத்தியமா சொல்றேன், ரொம்ப கஷ்டம் மாதிரி வாழ்க்கையை நீங்க வெறுத்துருவீங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும். முழுக்க இந்த படம் வந்து ஒரு சாங்ஸ் பேஸ் பண்ணா, ஒரு மியூசிக் பேஸ் பண்ண ஒரு படம். ஸோ அதனால வந்துட்டு சாங்ஸ் எல்லாம் தமிழ்ல எல்லாம் பண்ணவே முடியாது. அப்படியே டயலாக் மேனா மேபி பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுவும் கன்ஃபார்ம் எனக்கு தெரியாது. அதுவும் பண்ண மாட்டேதான் நினைக்கிறேன். ஸோ படத்தை இங்கிலீஷ்லேயே பார்க்கறது உங்களுக்கு பெட்டர்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா எல்லாரும் புரிய மாதிரி தான் டப்பிங் பண்ணிருக்காங்க. முக்கியமா அதுவும் சப்டைட்டில்லாம் இல்லை, நிறைய இடத்துல இருக்கா. அதுவும் சப்டைட்டிலோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா நல்லாவே புரியும். ஸோ நீங்க ஒரு மைக்கேல் ஜாக்சன் ஃபேனா இருந்தீங்க, அந்த படத்தை கண்டிப்பா தேர்ஸ்ட பக்கம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் மிஸ் பண்ணாம கண்டிப்பா தேர்ஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல படம் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை கீழே மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் அடுத்தடுத்து ஏகப்பட்ட வீடியோஸ் வரும்போது ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.